எதை குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டாம். உங்களை பலப்படுத்தினவர் கிறிஸ்து. வேற வல்லமை கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பவுலோடு சேர்ந்த அறிக்கையிடு, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலுக்கு கண்ணுல பயங்கரமான வேதனை. அவனால கண் பார்வையில பயங்கர கஷ்டப்பட்டான். சரீரத்துல அதிகமான அடிகள், காயங்கள். அதனால மெலிஞ்சு போயிட்டான். அடிபட்டதுனால அவனுடைய காலெல்லாம் வளைஞ்சிருச்சான். அவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்த மனுஷன். ஆனா அவன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உனக்கு அதே பலன் உண்டு. ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். கர்த்தர் உனக்கு காண்டாமிருகத்துக்கு பலனை தந்திருக்கிறார். உனக்கு முன்னால எந்த வல்லமை நிற்க முடியாது. நீ முட்டி மோதி தள்ளுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? காண்டாமிருகத்துக்கு பலன் உனக்குள் வந்து விட்டது. ஆவியானவர் கொடியேற்ற போகிறார். ஆமென். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சத்தோடு சேரி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியோடு ஜெய கொடி ஏற்றுவே. சத்தோடு சேரி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியோடு ஜெய கொடி ஏற்றுவே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சத்தோடு சேரி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியோடு ஜெய கொடி ஏற்றுவே. ஹல்லேலூயா. ஆமென். சத்தோடு ஜெய கொடி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியோடு ஜெய கொடி ஏற்றுவே. சத்தோடு சேரி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியோடு ஜெய கொடி ஏற்றுவே. சீயோனுக்காக கொடியேற்றும் நாள். சீயோனுக்காய் கொடியேற்றும் நாள். சத்தோடு சேரி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியோடு ஜெய கொடி ஏற்றுவே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய நதி போல நம்முடைய மத்தியில வந்து விட்டார். எத்தனை பேர் கரையில நின்று கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் கணுக்கால் அளவு வந்து விட்டீர்கள்? எத்தனை பேர் முழங்கால் அளவு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இடுப்பளவு வந்து விட்டீர்கள்? இல்லை, நான் பரிசுத்த ஆவியின் நதியிலே மூழ்கி விட்டேன். எத்தனை பேர்? எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஆமா.
பிரியமானவர்களே, நான் எதுக்கு திரும்ப திரும்ப பேசுறேன்னா, ஒரு நிமிஷம், நான் ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு டைம் கொடுக்காம பேசுறேன்னா, ஒரு 75% ஃபுல் அபிஷேகத்துல வந்தாச்சு. ஒரு 20-25 பேரு அபிஷேகம் அந்த சதவீதம் தடுமாறிட்டு இருக்கீங்களேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா இன்னும் 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளே உனக்கு கிடைச்சா நீ பெரிய பாக்கியசாலி. கர்த்தர் கிருபை உள்ளவர். கேளுங்கள், கொடுக்கப்படும். விட்டுறாத, அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவரை இருக பிடி. ஏசப்பா, என்னைய விட்டுறாதீங்க, என்னைய தொடாம போயிடாதீங்க. இந்த கடைசி கூட்டத்தில் என்னை டச் பண்ணிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹைகராபா கத்ராமானியா. ஆமென், ஆமென். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அக்கினியில் இருந்து தப்புவிக்கப்பட்ட ஒரு கொள்ளி. உன்னை அணைக்க எந்த வல்லமைக்கு சக்தி கிடையாது. உனக்குள்ள இருக்கிற அக்கினியை யாரும் அவிக்க முடியாது. நேசம் மரணத்தை பார்க்கிலும் வலியது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடியது. கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் பற்றி எரிகிறது. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் இயேசுவுக்காய் நிற்பேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? என்ன வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கும் வரை என்ன வந்தாலும் நான் இயேசுவுக்காக ஜீவனையே கொடுப்பேன். பிரச்சனை என்னை அசைக்க முடியாது. எந்த வல்லமை என்னை அசைக்க முடியாது. பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமாசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒரு வல்லமையும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்.